February 14 எதுக்கு வருது? ஏன் வருது? ஏன் ப்ரோ வருது? அதெல்லாம் சிங்கிள் பையன் ப்ரோ நானு. பாவமா இருக்கு ப்ரோ. அப்படியே அங்க பாருங்களேன், கையை கொளுத்தி எப்படி ஜோடி ஜோடி நடக்கிறானுங்க. போறாங்கடா தெரியுது ப்ரோ. காதலர் தினம் வேணாம். February 14 ஒன்று வேணவே வேணாம். ஏன்னா எல்லாமே நெகட்டிவ் வைஸ் ப்ரோ. அன்னைக்கு ஒரு நாள் சர்ப்ரைஸ் பண்ணணும், எல்லாமே பண்ணணும் ப்ரோ. என்னென்ன பண்ணணும்? சர்ப்ரைஸ் பண்ணணும், அவங்க வந்து ஒரு சாக்லேட் கொடுக்கணும்னு வாங்க, ரோஸ் கொடுக்கணும்னு வாங்க. அந்த வாரம் ஃபுல்லாவே ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் வரும். அது வந்து லவ்வர்ஸ் டே வந்து எப்படி சொல்றது, ஒண்ணுமே சொல்லக்கூடாது அதை பத்திலாம். என்னத்த சொல்றது, ஏதோ கர்ம பண்ணிட்டு திரியறாங்க இப்பெல்லாம். லவ் பண்ணுங்க, மேட்ருக்குன்னு பண்ணாதீங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு மேட்ரு பண்ணணும்னு பண்ணாதீங்க. அவ்வளோதான் என்ன பொறுத்தவரை. தப்பான கொஸ்டின் சரியா? February 14 எதுக்கு வருது? ஏன் வருது? ஏன் ப்ரோ வருது? அதெல்லாம் சிங்கிள் பையன் ப்ரோ நானு. பாவமா இருக்கு ப்ரோ. அப்படியே அங்க பாருங்களேன், கையை கொளுத்தி எப்படி ஜோடி ஜோடி நடக்கிறானுங்க. போறாங்கடா தெரியுது ப்ரோ. எதனால உங்களுக்கு தெரியுது லவர்ஸை பார்த்தா? என்ன சொல்லிக்கிறேன், அதனால உங்களுக்கு எரியுதுன்றீங்களா? ஆமா, எரியுதான் சொல்ல முடியாது. அவன் சந்தோஷமா இருக்கு. அவன் திறமை ஏற்ற பரிசு அந்த பொண்ணு அப்படின்றீங்களா? ஆமா ப்ரோ. இப்போ அந்த போட்டிங் வருது இல்ல, லவர்ஸ்லாம் வந்து ஜாலியாக கொண்டாடுவாங்க. அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ப்ரோ அன்னைக்கு எக்ஸாம் இருக்கு ப்ரோ. எனக்கு முக்கியமா எக்ஸாம் இருக்கா? சிஏ எக்ஸாம் இருக்கு ப்ரோ. வெச்சுட்டான் ப்ரோ. நானும் சரி வெளியே போலாம் தான் பார்த்தோம். சிஏ எப்படி ஆள் கூட போவீங்களா ப்ரோ? சிங்கிள் ப்ரோ. பசங்க இருக்கானுங்க ப்ரோ. புள்ளிங்க இருக்கு நமக்கு. பசங்க கூட போயிடுவீங்க? பசங்க கூட போவோம். ஒரு ஆளுக்குள்ள போற பழக்கமே கிடையாது. ஆளு கூட போற பழக்கம் ஆள் இல்ல ப்ரோ. ஆள் இல்ல சொல்லிக்கிற மாதிரி இல்ல ப்ரோ. அவ்வளவு. February 14 எதுக்கு வருது? என்ன பண்ணலாம் நாளைக்கு? தெரியலண்ணா, தேவையில்லாம ஏதோ பண்ணிட்டு போறாங்கண்ணா. அமைதியா ஒரு நாள் சரி ஏதோ வருதுங்க கொண்டாடாம ஏதோ பண்ணிட்டு திரியிறாங்க. என்ன நாள் ஃபர்ஸ்ட்? அது யாருக்கு தெரியும்? லவர்ஸ் டே. உங்களுக்கு தெரியல லவர்ஸ் டே? அது வந்து லவ்வர்ஸ் டே வந்து எப்படி சொல்றது, ஒண்ணுமே சொல்லக்கூடாது அதை பத்திலாம். என்னத்த சொல்றது, ஏதோ கர்ம பண்ணிட்டு திரியறாங்க இப்பெல்லாம். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? ஐயா பேசாம அவனுக்கு காலை கிடைக்காம மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. February 14 அதாவது காதலர் தினம் வேணுமா வேணாவா? எதுக்கு அது? என்னை பொறுத்த வரைக்கும் வேணும்னு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் வேணும்னா, ஏன்னா அது எப்படி யூஸ் பண்ணுறன்ற பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா சில பேர் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க வேலண்டைன்ஸ் டேன்றதை. வேலண்டைன் டே தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியல, என்ன தப்பாக யூஸ் பண்ணுறாங்க? இப்போ வேலண்டைன்ஸ் டேனா மோஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறானுங்க, மேட்ரு தான் யூஸ் பண்ண மேட்ரு தான் நினைக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் வேலண்டைன்ஸ் டே போகிறோம், ஓயோ போவோம், மேட்ரு பண்ணுறோம், அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனால் அது வேலண்டைன்ஸ் டே கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். லவ் பண்ணுங்க, மேட்ருக்குன்னு பண்ணாதீங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு மேட்ரு பண்ணணும்னு பண்ணாதீங்க. அவ்வளோதான் என்ன பொறுத்தவரை. யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? எதனால அப்படி சொல்றீங்க? நிறைய இத்தனை உண்மையான லவர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நான் எல்லாருமே சொல்லலாம். இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு காலேஜ் பசங்க, நான் காலேஜ் படித்தேன். அதில் ஒரு 4-5 பேரை நான் பார்த்தேன். பசங்களே நான் சொல்கிறேன், என்னடா எதுக்கு லவ் பண்ணுறேன் மச்சான், மேட்ரு பண்ணுறதுடா எதுக்கு வேணா வேலண்டைன்ஸ் டேக்கு மேட்ரு பண்ணுறதுக்குறான்றானே. அப்படி நானும் லவ் பண்ணுறேன் 7 வருஷமா. ஆனால் நான் அதுக்குன்னு பண்ணல. ஸோ சில பேர் அதுக்குன்னே பண்ணுறானுங்க. வேலண்டைன் ஓகே ஆகிடும், மேட்ரு பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்காங்க. வந்து February 14 வருதுல, காதலர் தினம் வேணுமா வேணாவா? எதுக்கு? ப்ரோ காதலர் தினம் வேணாம் ப்ரோ. வேணாம். February 14 ஒன்று வேணவே வேணாம் ப்ரோ. ஏன்னா எல்லாமே நெகட்டிவ் வைப்ஸ் ப்ரோ. அன்னைக்கு ஒரு நாள் சர்ப்ரைஸ் பண்ணணும், எல்லாமே பண்ணணும் ப்ரோ. என்னென்ன பண்ணணும்? சர்ப்ரைஸ் பண்ணணும், அவங்க வந்து ஒரு சாக்லேட் கொடுக்கணும்னு வாங்க, ரோஸ் கொடுக்கணும்னு வாங்க. அந்த வாரம் ஃபுல்லாவே ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் வரும். அந்த வாரம் ஃபுல்லாவே ஏன்னா ஒன்று கொடுக்கணும். இன்னைக்கு ரோஸ் டே, இன்னைக்கு பிளாக் கலர் ட்ரெஸ் போடணும், அதெல்லாம் தேவையில்லாத வைப். ஏன் வந்து லவ் பண்றவங்க, நீங்க லவ் பண்றீங்க ஓகே, அன்னைக்கு ஒரு நாள் தான் காட்டணுமா, மற்ற நாள்லாம் காட்டக்கூடாதா? அப்போ எதுக்கு அந்த ஒரு நாள் தேவை இல்லையே? ஏன் நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ண அன்னைக்கு கூட நீங்கள் வேலண்டைன்ஸ் டேவாக கொண்டாடலாமே. அது என்ன February 14? யாரோ ஒருத்தவனோ லவ் பண்ணியிருக்கான் அன்னைக்கு ஏன் கொண்டாடணும் சம்மந்தமே இல்லாமல்? லவ் பிடிக்காது உங்களுக்கு? லவ் பிடிக்காதுன்ட்டு இல்லை, நல்ல பர்சன் மேலே வச்சா கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இங்கே எல்லாருமே நல்ல பர்சனான்னு கேட்டால் இல்லைல்ல. அதனால வேணும் வேண்டாம் ரெண்டு ஒப்பீனியன் தான். இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க யாருமே நல்லவங்க இல்லைன்னு? யாருமே நல்லவங்க இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. பட் அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தெரியல. கண்டுபிடிச்சலையா? அப்போ யார் மனசு என்னன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்கள். நம்ம திறமை தானே கண்டுபிடிக்கிறதுல. அந்த திறமை இல்லாமல் தானே பிரேக்கப்ல போய். இது வரைக்கும் ஏதாச்சும் பொண்ணு லவ் பண்ணி வெளியே போயிருக்கீங்களா? வெளியே பொண்ணு லவ் பண்ணியா ப்ரோ? சிங்கிள் ப்ரோ. 21 வருஷம் ஆகுது ப்ரோ. 20 இயர்ஸ் சிங்கிள் ப்ரோ. நான் 21 வருஷமா சிங்கிளாவே இருக்கேன். ஆமா ப்ரோ. எப்படி இந்த கட்டுப்பாட்டோட நீங்க இருக்கிறீங்க ப்ரோ? நான் எம்எஸ் மேத்ஸ் படிக்கிறேன் ப்ரோ. அதனால அப்படியே படிப்பு அப்படியே போகுது, மேத்ஸ்லேயே போயிட்டு இருக்கு ப்ரோ. ஸோ மேத்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி பொண்ணை கனெக்ட் பண்ண முடியல உங்களால்? எனக்கு கரெக்ட் பண்ண முடியல. முடிஞ்சிருந்தாலும் நல்லா குளுன்னு தான் இருந்திருக்கும் ப்ரோ. கஷ்டமா இருக்கு ப்ரோ. கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு மேத்தமெட்டிக் பவர் வச்சு யூஸ் பண்ணல பொண்ணு? மேத்தமெட்டிக்கல் பவரா
இல்லை ப்ரோ அப்படிலாம் எதுவும் கிடையாது ப்ரோ. அப்போதான் அதுவும் இல்லை. ஓகே, இப்போ புதுவி போட்டு வருதுல்ல, சப்போஸ் நீங்கள் ஒரு பொண்ணு வந்து உங்களை வந்து லவ் பண்ணுப்பா, நான் லவ் பண்ணுறேங்க, நீங்கள் அழகாக இருக்கீங்க, நீங்கள் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறாங்க, அவங்கள அக்செப்ட் பண்ணுவீங்க? அவங்கள அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட்டு அதாவது ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. சொல்கிற ஆளை பொறுத்து இருக்கு ப்ரோ. எப்படி ஆளை பொறுத்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை ப்ரோ. எனக்கு வந்து வீட்டில் பார்க்குற பொண்ணு தான். வீட்டில் பார்க்க? ஆமாம், வீட்டில் பார்க்க. இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு எதிர்பார்க்கணும், வந்து லவ் பண்ணுற பொண்ணு, ப்ரப்போஸ் பண்ணுற பொண்ணு மஜாவாக இருக்கும்னு நினைப்பீங்க? மஜாவாக இருக்கலாம் தான். அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் ப்ரோ. ஃப்ரெண்ட்லியா? ஆமாம், எனக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் போதும். ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் எப்படி? ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் எப்படின்னு கேட்குறீங்கன்னு தெரியலையே. இன்னும் மட்டும் ஃப்ரெண்ட்லியான எப்படி சொல்லுங்கள்? ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நம்மளோட டோனில் இருக்கணும் ப்ரோ. நம்ம வைப்லேயே இருக்கணும், அவங்களும் வைப்லேயே இருந்தால் ஓகே. வைப்லேயே டான்ஸ் பண்ணே இருக்கணும். அந்த வைப் இல்லை ப்ரோ, நமக்கு ஒரு வைப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வைப். கால்குலேஷன் அந்த மாதிரி இருக்கலாம். இப்போல்லாம் பொண்ணு எப்படி இருக்குன்னா டைம் பாஸ்க்கு லவ் பண்ணுதுண்ணா. ஆமாம், ரைட்டுங்களா. நானே விழுதுருக்கேன் ஒரு பொண்ணு. அதாவது எப்படின்னா வந்து நான் எப்படி ஃப்ரெண்ட்ஸுன்னே சொல்லலாம், நல்ல ஃப்ரெண்டாக இருந்துச்சு. டைம் பாஸ்க்குன்னு பழகிற சில பேர் இருக்காங்க. இங்கே இப்போ நம்ம கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கான், அதாவது நல்லா லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தான், நல்லா ஜாலியான லவ் பண்ணுறான், எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதாவது எப்படின்னா இப்போ நல்லா டைம் பாஸ் தானே இருக்குது, அவங்களுக்கு இருக்குது, ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்குது, கமிட்டட் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படி இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம காலேஜ் வந்து டைம் பாஸ் அதாவது காலேஜில் வந்து சும்மா ஒரு டைம் பாஸாக என்னடா அது தனியாக சுற்றுறோமே சிங்கிளாக ஒரு பையன் கூட சுற்றினா ஜாலி அப்படின்றது மஜான்ற ஒரு கான்செப்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பையன் நம்மளும் நான் கிறுக்கு பசங்க மாதிரி என்ன பண்ணுறோம், ஆமாம் சுற்றுறோம். அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க ஜாலியாக வேற ஒருத்தர் இன்னொருத்தனை கூப்பிட்டு இன்னொருத்தனை கிஸ் எடுத்து அப்படிலாம் பண்ணிட்டு சுத்த போயிடறாளுங்க. நம்ம தான் பைத்தியக்கார பசங்க மாதிரி என்ன பண்ணுறோம், அந்த பெண் என்ன நினச்சி சுற்றிட்டு இருக்கோம். அப்படி ஏமாந்து போல தெரிஞ்சு இல்லைண்ணா, ஏமாந்ததா இல்லைண்ணா. அதாவது இதில் வந்து இன்னைக்கு இப்போ சொல்கிறான் 10 நிமிஷம் கழிச்சு இது இப்படி இருக்கும்டா, இப்போ என்னடா பண்ணுறது, ஆனால் பார்த்துருவாங்க அந்த பொண்ணு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போகிறதே பார்த்தா. இத்தனை பேரால நம்மள பேர் நல்ல லவர்ஸ்லாம் கெட்டு போகிறாங்க. நல்ல லவர்ஸ்னா அது லவ் பண்ணுற அவங்க பார்க்குற விதம்னு ஒன்று இருக்குது. சில பேர் பொண்ணுங்களே தப்பாக பார்க்குற விதமும் இருக்குன்னு சொல்கிறேன். நான் எல்லாரையும் சொல்ல, சில பேர் அப்படி தான் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்கானுங்கன்றேன். அந்த மாதிரி உங்கள் ஆள் இருக்காங்க லவ் பண்ணல வருஷமா, வேலண்டைன் டேஸுக்கு காலேஜ் வந்து என்ன கிஃப்ட் வாங்கி தரலாம் வைக்கணும் ஆள் அவளுக்கு? நான் வேலண்டைன் டேக்கு நான் எதுவும் பெருசாக கொடுத்தது கிடையாது, நான் கிஃப்ட்டு நான் அது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. ஆனால் எனக்கு அவளே ஒரு பெரிய கிஃப்ட், நான் அவளுக்கு பெரிய கிஃப்ட் அந்த மாதிரி வேணா சொல்லுவேன். இருந்தாலுமே அவங்க ஒரு ஆசையாக இருப்பாங்களே, ஒரு கிஃப்ட் நான் இது வரைக்கும் கொடுத்ததில்லை. எதுவுமே வேலண்டைன் டேக்கு நான் எதுவுமே கொடுத்ததில்லை. அவன் எனக்கு கொடுத்துருக்கான், நான் இது வரைக்கும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? அவனுக்கு வாட்ச் கொடுத்துருக்கா, ஐ வாட்ச்சு, அப்புறம் இப்போ இந்த கேமரா அவளால தான். இப்போ கேமரா அவங்க தான் எனக்கு எல்லாமே அவள் தான். எல்லாமே அவங்க. ஆனால் நான் எதுவும் அவளுக்கு பண்ணதில்லை பெருசாக. இனிமேல் பண்ணுவேன். இனிமேல் பண்ணுவீங்க. ஓகே, சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிட்டே வந்து நீங்கள் வேலை மாற்றிங்க, அதுதான் அவங்க வந்து லவ் ஆனிவர்சரியாக மாற்றிடுறாங்களா? அப்புறம் எப்படி ப்ரோ லவ் ஆனிவர்சரி ப்ரோ அன்றைக்கி ஒரு நாள் தான் ப்ரோ உங்களுக்கு ஸ்பெஷல் பண்ணுறோம். சம்மந்தமே இல்லாமல் February 14 தான். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிறந்த நாளா? இல்லை, எதுக்கு கொண்டாடும்? எதுக்குன்னா ஒரு காலேஜ் என்னமா ஒரு காலேஜ் அது அதுக்கு சம்மந்தம், அது என்ன இல்லை வரலாறு என்ன இருக்குது, என்ன இருக்குது தெரிஞ்சு கொண்டா. இவெல்லாம் எதுக்கு என்ன கேளுங்க, இவங்க தெரிஞ்சு கொண்டாடுறாங்க. வரலாறு தெரியாம பேசுறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு எதுக்கு பண்ணணும் எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, ஓயால ஒரு ஆப்பில் போட்டுறானுங்களா 800 போட்டுறாங்க, அங்கே போய் 1500 இருக்குது ப்ரோ, 800 போட்டோம் ப்ரோ அப்படின்னு அங்கே போய் சண்டை போட்டுக்கிறேன். ஓகேண்ணா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இது அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்கள் லவ் பண்ணுறீங்கண்ணா? இல்லை ப்ரோ, இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னா எதிர்க்கிறது தெரிவிக்கிறவங்க ஒழுங்காக இருக்கணும் ப்ரோ. அது மாதிரி நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. நான் எதிர்த்து தெரிவிக்கணும்னா அப்போ நான் பண்ணல. நம்ம 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்கிறேன். சந்தோஷமா இருக்கட்டும், சிங்கிளா இருக்கவங்க சந்தோஷமா தனியாக இருக்கும். என்ன மனசில் அந்த கடவுளுக்கு சாமி ஏங்க வேணுன்றீங்க? ஆனால் எதிர்ப்பு வெறுப்பாக இருக்கிறாது, வெறுப்பு வாழ்க்கை ரெண்டு இருக்கிறதாங்க செய்யும், இன்பம் துன்பம் அந்த மாதிரி. நமக்கு துன்பம் இருக்கிற எல்லாருக்கும் துன்பம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ உங்களுக்கு துன்பமாக இருக்குன்றீங்க, அப்போ லவ் பண்ண ஜாலியாக இருக்கணும்ன்றீங்களா? அப்படியே சொல்ல முடியாது, சிங்கிளாவே சந்தோஷமா இருக்கலாம். உங்க இஷ்டம் எப்படியா இருக்க போங்க. இல்லை, நீ என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. சிங்கிளாக இருந்தால் ஜாலியாக இருக்கலாமா, கமெண்டாக ஜாலியாக இருக்கலாமா? சிங்கிளாக தான் ஜாலியாக இருக்கும். ஏன்னா சிங்கிளாக ஜாலியாக இருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து ஆன்சர் இருக்க வேணாம், சந்தோஷமா இருக்கலாம். புரியுதுல, சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷமா இருக்கலாம். அப்போ கமிட்டாக கஷ்டப்படுறாங்க நினைக்கிறீங்களா? எங்க நீங்க இப்படி ஒரு கோத்து விடுறீங்க? இல்லை, எவ்வளோ பேர் லவ் பண்ணுறாங்க, உலகத்தை எத்தனை பேர் லவ் பண்ணுறாங்க, பல கோடி. இல்லை, நான் என்னை பொறுத்த வரைக்கும் சிங்கிளாக இருந்தால் சந்தோஷமா இருக்கலாம். நான் சிங்கிளாக இருக்கேன், சிங்கிளாக சந்தோஷமா இருக்கேன். அப்படிங்களா? உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்கா ஆல்ரெடி? ஆகிருக்குதான். எதனால் பிரேக்கப் ஆயிருக்கு? ரீசன்லாம் ரீசன்லாம் இல்லை. எத்தனை வருஷமா லவ் பண்ணீங்க?
4 years 4 years லவ் பண்ணி அவங்க மனசு நான் அவங்க பண்ணுற ஒரு விஷயத்தால நான் மூவ் ஆன் ஆகிட்டேன். ஏன் என்ன பண்ணாங்க அப்படி அவங்க? பெருசாக ஒன்றும் பண்ணலை, இன்ஜெக்ஷன் அடிக்குது அதான் இம்பார்ட்டன்ட் சொன்னாங்க. ஸோ ஓகே ஜஸ்ட் மூவ் ஆன். ஒரு பொண்ணால் எல்லாத்தையும் தடுக்க முடியும்னு சொல்லுவாங்க, நீங்கள் தடுக்கலையா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலத்தில் கிடையாது. முன்னாடி வேணா இருந்திருக்கலாம், இப்போலாம் இல்லை. யாராலையும் யாரையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதான் பண்ணுவாங்க. நானாக இருந்தால் கூட அப்படிதான், எனக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவேன். அதனால் இங்கே எதையும் தப்புன்னு சொல்ல முடியாது, கரெக்டுன்னு சொல்ல முடியாது. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருந்துட்டு போகிறது பெஸ்ட். நீங்கள் 4 வருஷமாக லவ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியல அவர் ஒரு அடிக்டர்னு? தெரியாது. இப்போ எப்போ கண்டுபிடிச்சீங்க? டைமில் தான் தெரியும். ஓகே பிடிக்கல, மூவ் ஆன் பண்ணேன். இப்போ அவங்கள மறக்கிறதுக்கு என்னென்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க? இருக்குல்ல, இப்போ 4 வருஷம் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு லோன்லியாக எங்கேயாச்சும் போவேன், சர்ச் போவேன், தனியாகவே சர்வே பண்ணுவேன், சிங்கிளாகவே சுற்றுவேன், நிறையா ட்ரிப்பு சிங்கிளாகவே போவேன். அதில் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். தனியாக இருந்தாலே யோசிச்சு தனியாக இருக்கும்போது வந்து நிறையா எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க, அதெல்லாம் கேதர் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு லைக் பண்ண பிடிச்சிது. ஸோ தனியாக போகும்போது நிறைய பர்சன்ஸை நம்ம மீட் பண்ணுவோம். தனியாக போகிறதுனால நிறைய பேர் பேசுவாங்க, மோஸ்ட்லி வாண்டடாகவே வந்து பேசுவாங்க. ஸோ அதில் அவங்க என்ன ரீசனுக்காக பேசுகிறாங்கன்றதும் தெரியும், எதுக்காக பேசுகிறாங்கன்றதும் புரியும். அதனால அப்படி அந்த தனியாகவே போகிறது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே அதே லைக் பண்ணாங்க. சப்போஸ் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணுக்கு வந்து இந்த கிஃப்ட் வாங்கி தரணும்பா, அப்போ தான் இம்ப்ரெஸ் ஆகும் அப்படின்னா என்ன கிஃப்ட் வாங்கி தருவீங்க? ப்ரோ நீங்கள் கேட்ட உடனே தெரியுது, அது பேர் என்ன, ஷார்ட் ஃபிலிம்ஸை பார்த்து கேட்டு போகிறாங்க ப்ரோ எல்லாரும். அந்த ரோஸ் வாங்கி கொடுக்கணுமா, டெடி பேர் வாங்கி கொடு, என் வீட்டுக்கு டெடி பேர் வாங்கி கொடுங்கன்றாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு அப்படி தான். இப்போ என் ஃப்ரெண்டு கமிட் ஆயிருக்கான், நியூலி கமிட்டட் தான். February 14 வந்து வெளியே போன போல. ஓகே போகணும். அந்த பொண்ணு வந்து 60 அடி கட் அவுட் மாதிரி 15 அடியில் டெடி பேர் கேட்டிருக்கு. ஓய்யோ அந்த பொண்ணு கேட்டிருக்கு. அது ப்ளூ கலர் தான் வேண்டுமா. அந்த ப்ளூ கலர்ல என்ன இருக்குன்னு தெரியல ப்ரோ. ப்ளூ கலர் தான் வேண்டுமா. அந்த பொண்ணு ப்ளூ ரொம்ப பிடிச்சிருக்கா, ப்ளூ கலர் கேக்குது. அவள் லைட் வேண்டுமா. கூட ஏன் இந்த நகத்துல ஓட்டின பாய் பெஸ்ட் இருக்குதானுங்க ப்ரோ. நகத்துல கூடிய ஆமா. அதனால அவன் வேற டிமாண்ட் வைக்கிறான் இவனுக்கு. என்னத்துக்கு அந்த பையன் வைக்கிறான், அவனும் வைக்கிறான். ப்ரோ நாங்களே வரலாமா ப்ரோ February 14 அவனே கேட்கறான். ஐயோ அவன் நியூலி கமிட்டட், அவனால ரிஜெக்ட் பண்ண முடியல ப்ரோ. ரிஜெக்ட் பண்ண முடிஞ்சா கூட பரவாயில்லை. இவன் வந்து என்ன பண்ண போறான் சுத்தி பாப்பானா இல்ல ப்ரோ தெரியல. அவன் என்ன கருமத்துக்கு வரானே தெரியல. எதுக்குன்னா தெரியல. எதுக்கு எனக்கு தெரியல ப்ரோ. அவனுக்கும் தெரியல. என் ஃப்ரெண்ட் ஃபீல் பண்றான் ப்ரோ. ப்ரோ தெரியாது ப்ரோ. சரி நான் சொல்லிக்கிறேன். அந்த பொண்ணு வந்து யாருன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து சொல்ல போனா அந்த பொண்ணு கமிட்டட்னு தெரியாது. பார்க்க கொஞ்சம் அழகா இருந்துச்சு, குட்டையா கொஞ்சம் மாடலிங்கா வேற லெவலில் இருந்துச்சா, குட்டையா மாடலிங்கா நல்லா இருந்துச்சா. சரி பார்க்க நம்மளுக்கு தோணுச்சு. சரி அதுவும் அப்பப்போ என்ன பண்ணோன்னா, அது ஒரு பையன் இருந்தா, இன்னொரு பையன் அவன் என்ன பண்ணனா, இங்கே பாரு ப்ரோ, எல்லாமே ஏற்றி விடுறது ஃப்ரெண்ட்ஸு தான் ப்ரோ. நம்ம வந்து சரி சும்மா சைட் அடிச்சோமா சுற்றணுமான்னு இருந்தோம். என்ன பண்ணாங்க, மச்சான் பார்க்குதுடா, அண்ணி உனக்கு தான் கமிட்டட், அண்ணி உனக்கு தான், அவ்வளோதான். அண்ணின்னே சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆமாம் அண்ணா அண்ணி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. எனக்கே தோணிடுச்சு, சரி ஐயோ மச்சான் பார்க்குதுடா, நம்ம கமிட்டட் ஆகுதா மச்சான் வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சிட்டோம். வாழ்க்கையிலே மச்சான் ஆமா நம்ம கமிட்டட் நினைச்சிட்டோம். அதுக்கப்புறம் தெரியுது அவன் இன்னொருத்தனை லவ் பண்ணி சுத்திட்டா, நம்ம தான் கேனைய மாதிரி ஒன்னுல பழைய அது பல பேரை சுத்துதான். அது நம்ம பார்த்தது இல்லை. அது ஏதோ அதே தெரியாது, நான் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன். அன்னைக்கு தான் தெரியுது அது வந்து இன்னொருத்தனுடைய ஆளு, நம்ம தான் கேனைய மாதிரி பின்னாடி சுத்திட்டு போறோம். இப்போ என்னதுன்னா வந்து யாரையும் நம்பாதீங்க ப்ரோ. பொண்ணுகளே நம்பாதீங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸு தாயலியும் அவனுங்களே நம்பாதீங்க. ஓகேங்களா, இருக்கிறது எல்லாத்தையும் கெடுத்துருவாங்க. நம்ம ஒன்றும் வேலை உண்டா சுற்றுறோமா அந்த மாதிரி போயிடணும். ஒண்ணுமே நம்ம கூட இருந்தீங்களா? ஒண்ணுங்க வேணாம், பசங்களே நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. யாரையும் நம்ப கூட. ஆமா அவங்க இன்னும் ஒரு பிடிச்ச விஷயம், ஒரு 3 விஷயம் நம்மளுக்கு பிடிச்சதுன்னா, நீ இதுதான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே சொன்னது கிடையாது. நீ இப்படி தான் எதுவும் சொன்னது கிடையாது. நீ உன்னை போல இரு, வந்ததை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். ஓகே, அதுக்கப்புறம் செலவு நிறைய பண்ணுவா. அப்புறம் எனக்கு அம்மா இல்லை, நான் அம்மா மாதிரி பார்த்துக்கிறேன். ஓ அப்படி இருக்கீங்களா? ஓகே, அவங்கள எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அவங்கள சண்டை வந்திருக்காது வரைக்கும்? சண்டை நிறைய சண்டை வந்திருக்கலாம், ஏகப்பட்ட சண்டை வந்திருக்கு. ஆனால் நான் கம்ப்ரமைஸ் ஆகிறத ஃபஸ்ட்டு எனக்கு கம்ப்ரமைஸ் ஆகிடும். பண்ணுறோம். அவ்வளோ லவ் பண்ணுறீங்களா? லவ் பண்ணுறேன், ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கு அப்புறம்னா எனக்கு அவள் தான் இல்லை. ஓ அப்படி இருக்கீங்களா? சப்போஸ் ஒரு பொண்ணுப்பா போட்டின்னு வந்து உங்களுக்கு லவ் பண்ணுறாங்க, ஐ லவ் யூங்க, உங்கள் பேர்? என் பேர் சிவராமன், ஐ லவ் யூ அப்படின்னு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. சிரிப்பு பச்சை மூஞ்சில்ல. ஓகே இல்லை சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ப்ரோ அன்னைக்குன்னு சொன்னாலாம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு யார் தெரிஞ்ச பொண்ணா தெரியாத பொண்ணா சம்மந்தமே இல்லாமல் ரோட்டில் போகிறதுலாம் சொல்லிச்சுன்னா ஓகே சொல்ல முடியுமா? பசங்க பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த கோவம் வருமா? எங்களுக்கும் அந்த மாதிரி வரும். வரும். என்ன ப்ரோ ப்ரப்போஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு? ப்ரோ அழகே மேட்டர் இல்லை ப்ரோ.
கேரக்டர் தான் ப்ரோ பேக். அப்ப கல்யாணம் பார்க்குற அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் போய் பார்ப்பீங்க ப்ரோ. அதுக்கப்புறம் புரியல ப்ரோ. கல்யாணம் பார்க்க போற ஒரு ப்ரோ அன்னைக்கு பார்க்குறேன் ப்ரோ. அன்னைக்கு பார்த்துட்டு நாளாக வந்து பேசி முடிவு பண்ணிட்டு தான் ப்ரோ பண்ணுவேன். அன்னைக்கு ஒரே நாளால எதையும் பண்ண மாட்டேன் ப்ரோ. என்ன பேசி முடிவு பண்ணி இப்போ யாரோ தெரியல பொண்ணா போய் கல்யாணம் பண்ண போறீங்க அப்புறம் அது கேரக்டர் செட்டப். நான் இப்போ இதுக்கு எதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இதை சொல்லி நான் வீட்டில் மாட்டிக்கினே எங்கள் அம்மா செருப்பால் அடிக்கணும். அதுதான் பண்ணுறேன். சப்போஸ் திருப்பி வந்து ஒரு பையன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம் வச்சுக்கிட்டீங்களாமா? அப்பா சாமி உனக்கு 2 கையெடுத்து கும்பிடு போயிட்டே இருறா. பட்டை வர போதும். லவ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்பிக்கை இல்லை, ஹோப் இல்லை. யாரு மேலே நம்பிக்கை இல்லை? யார் மேலே நம்பிக்கை? வாய்ஸ்னாலே நம்பிக்கை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்னா அக்செப்டட், ஃப்ரெண்ட்ஸாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பேசுகிறேன். லவ் அப்படின்ற தாட் வந்தாலே வேண்டாம், போயிடுங்க, நீங்களே போயிடுங்க. அந்த பிஸ்னஸ்